நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிப்போம். 31 சங்கீதம் 6 முதல் 10 ஆகிய வசனங்கள். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரை நம்பி இருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமலும் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். ஹல்லேலூயா. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து. வீண் மாயை. கர்த்தருடைய ஜனம் எப்படி வாழ வேண்டும்? வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து. வீண் மாயை அப்படின்னாலே பொய்யான காரியங்கள், வீணான காரியங்கள், அதை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து. அப்ப யாரை வெறுக்கணும் அப்படின்னா, வீண் மாயை அப்படின்னு தெரிஞ்சிட்டு ஒருத்தங்க தேவையில்லாத வீணான மாயான காரியங்களை பற்றி கொள்றாங்க அப்படின்னா அவர்களை நான் வெறுத்து கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஏன்னா மாயை பின்பற்றும் போது கிருபை இழந்து போயிடுவாங்க. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்தா மட்டும்தான் நான் கர்த்தரை நம்பி வாழ முடியும். பொய்யான காரியத்தை நம்பி வாழ்வேன் என்றால் என் குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? அதனால கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீண் மாயைகளை நானும் வெறுக்கணும். என் கூட இருக்கிறவங்க அதை பற்றி கொள்றாங்களா அவர்களையும் நான் வெறுக்கணும். அப்ப 2 விதமான காரியம் இருக்கு. முதல்ல பொய்யான காரியத்தை ஒரு மனுஷன் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை நான் வெறுக்கணும். நானும் அதுக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பிசாசு பலவிதமான காரியங்களை நம்ம முன்னாடி வச்சுட்டான். அதுல கையில செல்போன் இருக்கு. நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பல காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அது பொய், அது வீணான மாயான காரியம். மனுஷன் பொய்யா பேசுறான், அவனுடைய ஆதாயத்துக்காக பேசுறான். அது மூலியமா தேவநாம மகிமை படல, புறங்குறான், மற்றவங்களை அவமானப்படுத்துறான் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி போயிடணும். சில நேரத்திலே நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது பல விதமான பிரச்சனைகளை போய் நம்ம சிக்கிக்கொள்வோம். ஒரு குடும்பம் கர்த்தரை நம்பி இருக்குமானால் தேவையில்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத நம்பிக்கையும் இருக்காது. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பரலோகத்துல தேவன் மேல நான் நம்பிக்கையா இருக்கணும். என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான செய்தி. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம். தேவையில்லாத காரியத்துல நான் வெறுத்துட்டேனா? இல்லை என் கூட இருக்கிறவங்க வீணான மாயான பொய்யான காரியத்தை நம்பி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஜனம் என் கூட இருக்குதா? ஏன்னா கர்த்தருடைய ஜனம் வேறு விரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம், நீதிமான், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நமக்கு குவாலிட்டி கூட. நம்ம தேவனுடைய புத்திரர், தேவனோடு தொடர்பு கொள்கிற ஜனம், தேவனோடு நடக்கிற ஜனம், தேவனோடு உறவாடுகிற ஜனம், நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும், நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும், அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கும், கற்பனை கைக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கும், கட்டளைக்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கும், பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா வீணான காரியம், மாயான காரியம், தேவையில்லாத மனுஷன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாவற்றையும் வெறுத்தால் கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவையில்லாத மனுஷனை, தேவையில்லாத மாயான கருத்தை ஒரு மனுஷன் வெறுத்துட்டான், கர்த்தரை நம்பி வாழ்றான் அப்படின்னா அடுத்த பாயிண்ட், உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். உமது கிருபையிலே. ஏன் அதனால
அப்படி சொல்ல முடியுது? ஏன்னா மனுஷனை சார்ந்து இருக்கலை. கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் நம்மளும் தைரியமா சொல்ல முடியும். தாவீதின் சங்கீதத்திலே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சங்கீதக்காரர் இப்படி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? இல்ல மனுஷனை நம்பி புலம்பி அழுது கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு மன அழுத்தத்துல ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? இதெல்லாம் நைட் நேரத்துல கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்ம ஆவியில இருக்கிறோமா, நம்ம விழுந்து போய் கிடக்கிறோமா, இல்ல மாம்சத்துல தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, துன்பத்துல இருக்கிறோமா, உபத்திரத்துல இருக்கிறோமா, சஞ்சலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீர் என் உபத்திரத்தை பார்த்து நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, கிருபையிலே ஒரு மனுஷன் கலிகூர்ந்து வாழ்ந்தால், கலிகூர்ந்து மகிழ்ந்திருந்தால், நீரின் உபத்திரத்தை பார்த்து, ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க, அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? ஆமா, நான் உபத்திரப்படுறேன், நான் கடன்ல இருக்கேன், என் கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளை இப்படி இருக்காரு, எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஸ்ட்ராங்கா ஒரு ஆழமா நம்ம சொல்ல முடியுமா? அத கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். நீர் என் உபத்திரத்தை பார்த்து, என்னைய பார்க்கிறது ஒரு மனுஷன் கிடையாது, என்னை உருவாக்குன தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறேனா, என் இருதயத்துக்குள்ளே மனக்கவலை இருக்கா, குழப்பங்கள் இருக்கா, கலக்கங்கள் இருக்கா, வேதனை இருக்கா, தேவையில்லாத பயங்கள் இருக்கா, யாராவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களா? ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருந்தால் பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கு. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அண்ணே வீட்டில் நிறைய தேவைகள் இருக்கு, சொல்ல முடிய மாட்டேக்கு, நிறைய பணம் கஷ்டம் இருக்கு, குடும்பம் சரியில்லை, என்ன செய்யன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன், கணவர் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காருனே, விபச்சார அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காருனே, என் குடும்பம் சரியில்லைண்ணே, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்னே, ரொம்ப கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கண்ணே என் கணவர், அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால், நீர் என் உபத்திரத்தை பார்த்து, இந்த செய்தி பேசும்போது ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, இந்த செய்தி என் வீட்டுக்குள்ளதான் வருதுன்னு சொல்லிட்டு, நீர் என் உபத்திரத்தை பார்த்து, நான் கர்த்தர் தானே நம்பிட்டு இருக்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு தானே. நீர் என் உபத்திரத்தை பார்த்து, இந்த இரவு நேரத்திலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அது ஒரு மனுஷன் செய்ய மாட்டான், கர்த்தர் செய்வார். நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதுல கர்த்தர் ஒரு விடுதலை செய்வார். உங்களுடைய கண்ணீருக்கு இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் பதில் தருகிறார். என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஒரு மனுஷனுடைய ஆத்துமா துக்கத்தோடு இருந்தா மனுஷனுக்கு தெரியாது. மனுஷன் அப்படியே தான் இருப்பான். நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை, எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், வீட்டில் எனக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன்தான். ஆனால் பரலோகத்தில் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது நிறைவாக ஆசீர்வதிப்பாராம். அவர் பரிபூர்ணம் உள்ள தேவன், பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அவர் நித்திய பிதா, பரிசுத்தமுள்ள தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது யாரும் தடுக்க முடியாது. அதனால இரவு நேரத்திலே, அண்ணா இந்த மாசம் நிறைய தேவைகள் இருக்கு, குடும்பம்
நிறைய காரியத்தில் நாங்கள் யோசித்துட்டு இருக்கோம். அது வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், காலேஜ் படிப்பு காரியமாக இருக்கலாம், என்னென்ன தேவையாக இருந்தாலும், இல்லை இஎம்ஐ, ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், ஃபைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை சந்திக்க முடியும். கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆத்துமா வியாகுலத்தோடு இருக்கும்போது நிம்மதியான தூக்கம்லாம் வராது. புலம்பிட்டு இருப்பாங்க. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு மனுஷன் கர்த்தரை உயர்த்தி பேசும்போது கர்த்தர் பார்ப்பார். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் இப்ப நம்ம சொல்ல முடியும், ஆனா உண்மையிலே எங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சுனே, ஆனா இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை பத்திரமா பாதுகாக்கிறாருன்னு. கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட ஜெப குறிப்பு கர்த்தருடைய கிருபையினாலே கொரோனாக்கு முன்னக்கூட்டி ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். நிறைய குடும்பங்கள் ஆன்லைன் மூலியமா பார்த்துட்டு ஜெபத்தை கூப்பிடுவாங்க. கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஒரு கொள்ளை நோய் வந்துட்டு போயிட்டு, யுத்தம் நடக்கு, பஞ்சம் இருக்கு, தேசத்துக்குள்ள எல்லாம் இருக்கு, அக்கிரமம் மிகுதியாகுது, அன்பு தணிந்து போகுது, எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் துணிகரம், எங்க பார்த்தாலும் துன்மார்க்கம், எங்க பார்த்தாலும் அசுத்தம், எங்க பார்த்தாலும் விக்கிரகம், எங்க பார்த்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமை, மோக அடிமை, மதுபான அடிமை, எத்தனையோ காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி 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 போயிட்டே இருக்கிறாங்க. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு செய்தி என்ன தெரியுமா? சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல், நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன வியாகுலமா இருந்தாலும் சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இரவு நேரத்துல செய்தி கேட்கிறோம். என் பாதங்களை விசாலத்திலே அறிந்திருக்கிறீர். நமக்கு எவ்வளவு கிருபை இருக்கு. நம்ம எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறோம் அவருக்கு தெரியும். ஆத்துமா வியாகுலமும் தெரியும். நம்ம என்ன சூழ்நிலையில இரவு நேரத்தில் இணைந்திருக்கோம். நைட் நேரத்தில் நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். குடும்பத்தை குறித்து கவலை இருக்கா? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்றதுக்காக ஜெபிங்க. சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்காக ஜெபிங்க. பரிசுத்தமா வாழ்றதுக்காக ஜெபிங்க. உண்மையா வாழ்றதுக்காக ஜெபிங்க. நீதியை பின்பற்ற ஜெபிங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் உங்க கூட பரிசுத்தமுள்ள தேவன் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். வசனத்தின் மூலியமா பேசுவார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செல்போனை எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு செல்ஃபில் வச்சுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. தூக்கம் வரலையா? கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே மறக்காதீங்க. ஆனால் நான் செல்ஃபோனில் பல மணி நேரம் அடிமையாக இருக்கேன், அதனால் என்ன பிரயோஜனம்? கண்ணு கெட்டு போயிடும், நைட்டு தூக்கம் வராது, அப்புறம் கண்ணிலலாம் குழி விழுந்துடும், கண்ணு கருப்பாயிரும், பக்கத்தில் அந்த கண் வெளியெல்லாம் கருப்பாயிரும், அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாங்க, அப்புறம் வேலைக்கு போகிறது லேட்டாக போவாங்க, வேகமாக வண்டி ஓட்டுவாங்க, ஒரு குழப்பத்திலே போவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நைட் நேரத்தில் பல மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக குழம்பிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செய்தி கேட்குறீங்களா? நைட் நேரத்தில் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஊழியத்துக்காக போயிட்டு வரும்போது ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ஒரு வாலிப பையன், ஒரு 20 வயசு இருக்கும், 6 மணிக்கு செல்ஃபோன் பேச ஆரம்பித்தான். நைட்டு 12:15 ஆயிட்டு, 12 மணி தாண்டிட்டு ஃபோனை வைக்கவே இல்லை. எனக்கு தூக்கம் வரல, ஃபேமிலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். உடனே கேட்டேன், தூங்க போறியா, என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த செகண்ட் ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டான்.
6 மணி நேரம் கண்டினியூவாக சிரிச்சு பேசிட்டே இருக்கான். சவுண்டு வெளியே கேட்க மாட்டேங்குது. ஒரு வாலிப பையன், 20 வயசு வாலிப பையன் 6 மணி நேரம் செல்ஃபோன் பேசினா எந்த அளவுக்கு செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கடைசி காலம் எத்தனையோ அடிமை இருக்கு. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் எவ்வளவோ காரியத்தில் நம்ம வெளியில் வந்துட்டோம். நமக்கு நித்திய ஜீவன் வேணும், நமக்கு பரலோகம் வேணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும். அதனால் சில காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக வாழ்றதுக்கு உண்மையாக அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா, பரிசுத்தமா, நேர்மையா, கர்த்தருக்கு பிரியமானபடி ஒழுக்கமா, இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி கரெக்டா வாழ்ந்தா போதும். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்துல நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இதுல என்ன செய்தி இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் அக்கிரமம் இருக்குமானால் என்ன பிரச்சனைகள் உள்ள என்றாவது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். இந்த வசனத்தை பேசும்போதே சில குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஒரு மனுஷன் நெருக்கத்துல இருக்கும்போது, துக்கத்துல இருக்கும்போது தூக்கம் வராது, புலம்பிட்டே இருப்பான், செல்போன்ல எங்கேயாவது அடிமையா இருப்பாங்க. இவன் நிறைய குடும்பத்துல அப்படிதான் அடிமையா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. எதனால? நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, துக்கம் இருக்கும்போது என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம், பொறுமையா யோசித்து பார்க்கலாம். இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். எதனால அப்படி ஜெபிக்கிறாரு? நெருக்கப்பட்ட சூழல் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. ஒரு மனுஷன் சஞ்சலத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா, தவிப்பினாலே வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா நிம்மதியெல்லாம் இருக்காது. என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் பிராணன், என் உயிர் சஞ்சலம். சில குடும்பத்திலே நிம்மதி இல்லை. என்னன்னு கேட்டா சஞ்சலம், வருத்தம், வேதனை, இதயத்துக்குள்ள அது மட்டும்தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, கணவர் பேசலை அப்படின்னா அந்த வீட்டுல தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, என் கணவர் என்கிட்ட பேசலையே. இந்த கவலை தான் நிறைய தாய்மார்களுக்கு அதிகமா இருக்கு. பையன் பேசல அப்படின்னா நிறைய குடும்பத்துல அவங்களால தாங்க முடியல. சில ஜெபகுறிப்பு வரும்போது வயசாயிருக்கும், என் பையன் இன்னும் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறான், என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவர் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. புலம்புகிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால இரவு நேரத்தில் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குமானால் பலன் இருக்காது. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. அப்ப என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோமா
அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அக்கிரமம் ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்போ இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு பலன் அதிகமா இருக்கா, இல்லை எனக்கு பலன் குறைஞ்சிட்டு இருக்கா, என் எலும்புகள் நல்ல புஷ்டியா இருக்கா, இல்லைன்னா என் எலும்புகள் உலர்ந்து போயிற்றா, இந்த ரெண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே அக்கிரமமான காரியம் தொடருதா? அக்கிரமமான காரியம் இருக்குமானால் அங்க நிம்மதி இருக்காது, பலனும் இருக்காது, எலும்பு உலர்ந்து போன நிலைமை, ஒரு சத்தையே இருக்காது. ஏன்னா அவன் ஏதோ ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பான்னு அர்த்தம். சில குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்க நினைக்கதான் கரெக்டு, அவங்க செய்யறதான் கரெக்டு. இப்ப நிறைய குடும்பத்துல நிறைய பாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சொன்னாலும் கேட்கறது கிடையாது, அவங்க பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல ஜெபிக்க போறோம், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். இது யாருக்குள்ள வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீதிமானுக்குள்ள வாக்குத்தத்தம். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். நம்ம யோசித்து பார்க்கலாம், தேவன் நம்ம கூட இருந்தால், நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தால் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார், விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. வசனத்து மூலியமாக கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தி, ஆழங்களை வெளிப்படுத்தி, கர்த்தர் பேசின கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்க கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ கர்த்தர் சந்திங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. வேற தேசத்துக்குள்ளே, வேற பட்டணத்துக்குள்ளே, வேற கிராமத்துக்குள்ளே கர்த்தர் கூட இருங்க. தனிமையிலே நைட் நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. நீங்கள் கூட இருந்தால் போதும்ப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் இருதயத்துக்குள்ளே வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவணும். எங்கள் குடும்பத்துடைய தலைவர் கர்த்தராக இருக்கணும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும், கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ளே நாங்கள் வரணும், தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. அன்பு கூற கிருபை தாங்க, கட்டளைக்கு கீழ்படிய கிருபை தாங்க, கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, செம்மையாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல், தலைமுறை சாபம், நிந்தைகள், அவமானங்கள் என்னெல்லாம் இருக்கோ கர்த்தருக்கு தெரியும்பா, கர்த்தருக்கு தெரியும். எங்களுக்காக ஜீவ பலியானீங்கப்பா, எங்களுக்காக தான்ப்பா நீங்க பாடுபட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த ஜாதியாக, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றின கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கர்த்தர் சந்தித்து விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க. உமக்காக வாழணும், அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், கிருபை தாங்க. மறுரூபமாக்கப்படணும், கிருபை தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேற நாட்டுக்குள்ளே, வேற சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்தித்து அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க இருக்கிற இடத்துல சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளைக்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க.
வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, கர்த்தர் கூட இருக்கணும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்குறாங்க, டாக்டர், நர்ஸு, இன்னுமாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அதிகமான பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வாசல் திறந்து கொடுங்க. மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க கத்த கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். அதிகாலைகளிலே துதிக்கிற துதியோட எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயத்துக்குள்ள என்ன கவலை, வியாகுலம் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிங்க. எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று ஜெபித்தது போல எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் நெருக்கப்படுகிறோம்ப்பா. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று புலம்பி ஜெபித்தது போல யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தருடைய பாதுபடியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்கப்பா, வயசு அதிகமாகுதுப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தலைமுறை சாபத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பதனி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு மறுபடியும் தள்ளி போறாங்கப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பம் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும்ப்பா. கிருபை தாங்க. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உம்மை அழைக்கிறோம். ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். கண்ணீரோடு இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. லிமாலஹந்தோரு ஷலபபலஹருதரவக்கபுதிபேக்கேதுனா ரீபா ஹதினேமிஹி பிலஹாரது ரதுஹா ஹஸ்பீலா ஷதுரிபி கரபரக்கபுதிபேக்கேதுனா. கர்த்தர் மறுபடியும் வாசல் திறக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ரீஹபாலா ஷெதுரிபி ஹலபலஹரது. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் என்று பேசும்படி கர்த்தர் வாசல் திறக்கிற கிருபைக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துடுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா, கர்த்தர் பொறுப்பெடுத்துடுங்க. துதிகன மகிமெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.